பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆம், ஒளிந்து போம். எது ஒளிந்து போம்? உலகத்திலே காணப்படுகிற இச்சையும் உலகமும் அது ஒளிந்து போம் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பார், தண்டனை செய்வார், என்றுமாய் அதை தள்ளிவிடுவார். அப்போஸ்தலர் 17:31 நாம் பார்க்கிறோம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலே 1-13 வசனங்கள் நீங்கள் தியானித்து பாருங்கள். அதுபோல் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 10-13 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கிருபையினாலே விசுவாசிக்கப்பட்டோம் என்று அறிந்திருந்தும் வெறுமனே நம்புவதல்ல, கிரியையும் முக்கியமானது என்பதை யோவான் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். யாக்கோபிலே 2ஆம் அதிகாரத்திலே 14-26 வசனங்களை தியானித்து பாருங்கள். உண்மையான விசுவாசம் ஒருவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் மாற்றமானது தேவனுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை உண்டாக்குகிறது. ஆகவே இந்த நாளிலே உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று இங்கே யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் அது எல்லாம் ஒளிந்து போகுமாம். தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் அல்லவா? தேவனால் உண்டாக்கப்பட்டது அது ஜெயிக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.